அறிமுக இயக்குனரான சுபாஷ் கே ராஜ் இயக்கத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் ஆக்ஷன் பாணியில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் பிளாஸ்ட் திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கடந்த மே மாதம் போன மாதம் 28ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. நடிகர் அர்ஜுன் கூட பார்த்திங்கன்னா அபிராமி, பிரீத்தி முகந்த் உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் நடித்திருந்தாங்க. இந்த படத்துக்கு சிறந்த வரவேற்பு கிடைத்திருக்கு தற்போது மக்கள் மத்தியில். அதுவும் சொல்லப்போனால் அடுத்தடுத்த நாட்களில் டிக்கெட் விற்பனையும் அதிகரித்து கொண்டே போனது. இந்த படத்துக்கு பெரிய விளம்பரம் எதுவும் கிடையாது, விமர்சனங்களும் நிறைய எதுவுமே கிடையாது. ஆனால் சத்தமே இல்லாமல் சைலண்ட்டாக இந்த படம் வசூல் வேட்டையை ஆடிட்டு வருது. மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்றுட்டு வருது. இந்த திரைப்படம் வெளியாகி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 நாட்களுக்கு மேலாகிறது. 11 நாட்களில் இந்த படம் உலகளவில் பார்த்திங்கன்னா 58 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலுமே வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தை தயாரித்தது பார்த்திங்கன்னா ஏஜிஎஸ் தயாரிப்பு தான். இவங்க தான் இந்த படத்தை தயாரித்து இந்த படத்தை வெளியிட்டிருந்தாங்க. இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. இதனால் படக்குழுவினரும் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. ஏன் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மொத்த தயாரிப்பு செலவே பார்த்திங்கன்னா வெறும் 10 கோடி தான். 10 கோடியில் தயாரிச்சுட்டு 58.21 கோடி வரைக்கும் இது வரைக்கும் வசூலித்திருக்கு 11 நாட்களில். 10 கோடி தயாரிப்பு 48.20 வரைக்கும் லாபத்தை ஈட்டி தந்திருக்காங்க. வசூல் ரீதியாக பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 22.54 கோடியும், கேரளாவில் பார்த்திங்கன்னா 12.11 கோடியும், தெலுங்கானா ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா 6.52 கோடியும் வசூலித்திருக்கு. அது போக கர்நாடகாவிலையுமே 4.03 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு. இந்த 4 ஸ்டேட் போக மற்ற ஸ்டேட்லலாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 20 லட்சம் வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு. இந்தியாவில் வரைக்கும் இந்த படம் பார்த்திங்கன்னா 45.40 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு. அதாவது 45 கோடியே 40 லட்சம் வரைக்கும் இந்தியாவில் வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு. இது போக வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா 1.35 மில்லியன் வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு. இந்திய மதிப்பின்படி பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் இது வரைக்கும் 12.81 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு. ஆக மொத்தம் இந்தியா மற்றும் வெளிநாடு மொத்த வசூலும் சேர்த்து பார்த்திங்கன்னா 58.21 கோடி வரைக்கும் உலகளவில் இந்த படம் வசூலித்திருக்கு. வரும் நாட்களிலுமே இந்த படம் வசூல் ரீதியாக சக்கை போடும்னு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுது. கராத்தாவை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம்ன்றதுனால அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் சீனில் பார்த்திங்கன்னா அர்ஜுனோட அந்த ஃபைட்டுமே பார்த்திங்கன்னா அனைவருமே நிகழ வச்சுருக்கு. இதனாலே இந்த திரைப்படம் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு பெற்று வசூலித்திருக்கு. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.